இரண்டாம் பாகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. ரெண்டாம் பாகத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் சாட்சிகளாய் எதிலெல்லாம் அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்கிறதை பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டு ஏதேன் தோட்டத்துக்கு வாசலில் யாரும் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடி ஏதேன் தோட்டத்தின் வாசலில் கர்த்தர் சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் காவலுக்கு வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் 2 சாட்சிகளாக நம்முடைய செய்தியினுடைய அடிப்படை, ஆண்டவர் இங்கே சுடரொளி பட்டயத்தை வைத்துவிட்டு 2 கேருபீன்களையும் பாதுகாவலுக்கு வைக்கிறார். இங்கே இருக்கிற பட்டயம் இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிவோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. ஆகவே பட்டயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. பட்டயம் கர்த்தராகிய அவன் பாவம் செய்தால் அடுத்தது என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஆண்டவர் தண்டனை கொடுக்கிற பட்டயமானவராக ஏதேன் தோட்ட வாசல்ல நிற்கிறார். அல்லேலூயா. அதில் பல செய்திகள் பேசலாம். இனி யாரும் பாவம் செய்த யாரும் ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. ஏனென்றால் வாசல்ல பட்டயம் இருக்கிறது. வாசல்ல என்ன இருக்கிறது? பட்டயம் இருக்கிறது. இனி யாராவது ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா இந்த பட்டயத்துக்கு ஒரு பலி வரணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பலி ஒன்று நிறைவேறணும். பலி ஒன்று நிறைவேறாமல், இந்த பட்டயம் பலியாக்காமல், பலி நிறைவேறாமல் யாருமே ஜீவவிருட்சத்தில் போய் கனி புசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த பட்டயம் நீக்கப்படும் முன்னே, பட்டயம் வாசல்ல இருந்து நீக்கப்படும் முன்னே யாரும் ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. இந்த பட்டயம் நீங்கணுமானால் ஒரு பலி நடந்தேற வேண்டும். பட்டயம் இயேசு கிறிஸ்து தான், கர்த்தர் தான். ஆனால் இந்த பட்டயத்துக்கு தன்னையே பலியாக்க, கர்த்தர் தன்னையே பலியாக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்ம எல்லாரையும் சங்கரிக்கிறதுக்கு பதிலாக, பாவத்துக்காக ஒவ்வொருவரும் சங்காரம் ஆகணும், அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருக்காக நம்மை பட்சிக்க வேண்டிய அவரே, சங்கார தூதனான அவரே நமக்காக தன்னையே சங்கரிக்க அந்த பட்டயத்துக்கு இரையாக கொடுத்தார். சிலுவையிலே நமக்காக பலியானார். அதனால் ஜீவவிருட்சத்துக்கு போகிற வாசல் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. எபிரேயர் 10:19 அவருடைய சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் போதும். ஆண்டவராய் இயேசு தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே பலியாக்கினதனால் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் பலியாகிறது வரைக்கும் ஜீவவிருட்சத்தின் கனி புசிக்க பரலோகத்துக்கு போக வாசல் அதுவரை அடைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவே தன்னையே அவர் பலியாக்கினதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
புதிதும் ஜீவனமான மார்க்கம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு செல்லுகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஏதேனின் வாசலில் இயேசுவானவர் பட்டயமானவர். சங்கீதம் 10:11 எழுதியிருக்கிறது, தேவன் பாவிகள் மேல் நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தமது பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. அப்போ பட்சிக்கிற அக்கினியானவர், கருக்கான பட்டயமானவர் என்பதற்கு சாட்சிகள் அந்த 2 பேரும். இயேசுவானவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் கருக்கான பட்டயமானவர், பாவத்திற்கு தண்டனை அளிக்கிறவர் என்பதற்கு இவர் 2 பேரும் சாட்சி. அவர் 2 பேரும் சாட்சி. ஏதேன் தோட்ட வாசல்ல இருந்தே இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவ கூட வராங்க. 2வதாக அவர்கள் எதற்கு சாட்சி? இயேசு கிறிஸ்து என்னுடைய 2 சாட்சிகளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய 2 சாட்சிகள். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வெளிப்படுகிறாரோ அந்த அந்த இடங்களில் எல்லாம் அவங்க 2 பேர் உண்டு. அவங்க 2 பேர் உண்டு. 2வதாக கிருபாசனம். இயேசு கிருபாசனமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி அதில் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியில் 10 கட்டளைகளும் கற்பனைகளும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் என்கிற மூடி இருந்தது. அதை நாம் யாத்திராம 25ஆம் அதிகாரத்தில் வரிசையாக பார்க்குறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருந்தது மூடி பசும் பொன்னால் ஆனது. அந்த பெட்டிக்கு மற்ற எல்லா பலகைகளும் சித்தி மரத்தால் ஆனது. ஆனால் மூடி பரிபூரணமாய் அது பசும் பொன்னால் ஆன கிருபாசனமாக அது இருந்தது. கிருபையின் ஆசனம். அப்போ 2ஆம் கட்டத்தில் இயேசு கிறிஸ்து கிருபாசனமாக வெளிப்படுகிறார். அவர் கிருபையின் ஆசனத்தில் இருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நாம் என்ன ஆனோம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கிருபாசனத்தில் இருக்கிறார். அவருடைய கிருபை, தேவனே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கு பட்டயமாய் மட்டும் இல்லை, அவர் கிருபை நிறைந்தவராகவும் இருக்கிறார். பாவத்துக்கு எதிராக அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தாலும் மறுபுறத்தில் அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கூடும் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்தின் கடைசியிலும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கூடும். கிருபாசன தண்டையில் போயிட்டா பாவத்துக்கு மன்னிப்பு, அதனால் ரட்சிப்பு, அதனால் சமாதானம், அதனால் சந்தோஷம், எல்லாம் விடுதலை அதிலிருந்து கிடைக்கும். அப்படி இயேசு கிறிஸ்து கிருபாசனமாக அங்கே வெளிப்படுகிறார். இயேசு கிருபாசனமாக இருக்கும்போது கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் யாத்திராம 25:18 படிங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனை பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். போதும். 2 கேருபீன்களை பொன்னினால் செய்து கிருபாசன மூடியோட பசும்பொன்னாய் இருக்கிற அந்த கிருபாசன மூடியோட
அதை ஏக வேலையாக இருக்கும்படி அதை தகடாய் அடித்து அதோட இசைப்பாயாக. அதை பிரிக்கவே கூடாது. இந்த கேருபீன்களை தூக்குனா கிருபாசனமும் கூட வரும், கிருபாசனத்தை தூக்குனா கேருபீன்களும் கூட வரும். அப்போ கிருபாசனத்தையும் 2 கேருபீன்களையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாமல் ஏக வேலையாய் செய்து வை என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் எந்த லைனில் வெளிப்பட்டாலும் அங்கெல்லாம் இவங்க 2 பேரும் கூட உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான பாயிண்ட்டு, கிருபாசனத்தில் தான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. இது எதை காட்டுகிற என்றால், கிருபையின் காலத்தில் தான் இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உள்ள கோபாக்கின காலத்தில் அல்ல, கிருபையின் காலத்தில் தான் அவர் 2 பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நிற்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவங்க 2 சாட்சிகளை வந்து யாருக்கு, எதுக்கு? அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவங்க வருவாங்க என்று அவங்க சொல்லதுக்கு காரணம், சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்ன யூதருக்கு ரட்சிப்பு இல்லை என்கிற ஒரு தவறான போதனை ஆவிக்குரிய கோலத்தில் இருக்கிறதுனால யூதருடைய ரட்சிப்புக்காக இவங்க 2 பேரும் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் வரும்போது தான் யூதர்களுடைய ஒரிஜினல் ரட்சிப்பு வரும். ஆனால் யூதர்களும் சபையோடு இணைந்து கர்த்தருடைய வருகையில் பங்கெடுக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு அதுக்குள்ள வேதவசனங்களை நாம் இப்பொழுது தியானிக்க நம்முடைய நேரம் இல்லை, அதுக்கென்று தனியாக பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபாசனத்தோடு இவர்கள் ஏக வேலை. இயேசு கிருபை நிறைந்தவர் என்கிற சாட்சியாக இவங்க நிற்பாங்க. கிருபை நிறைந்தவர் என்பதற்கு சாட்சி. கிருபையின் காலத்தில் இவங்களுடைய ஊழியர் தான் ஏக வேலை. கிருபாசனத்தை விட்டு பிரிக்க முடியாது. கிருபையின் காலத்துக்குள்ளே தான், கிருபாசனத்தில் தான் இவங்களுடைய ஊழியம். சபைக்காகத்தான் இவருடைய ஊழியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாற்றான கருத்துக்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வதாக, இயேசுவானவர் தேவாலயமாக இருக்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற 2 தூண்கள். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி, வலதுபுறமானதற்கு யாகின் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தை தான் அவங்க தொழுதாங்க. ஏன்னா கர்த்தர் தேவாலயத்தில் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினால கர்த்தரை தான் தொழுதாங்க. அல்லேலூயா. தேவாலயத்தை தான் தொழுதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாலயம் இயேசு கிறிஸ்து என்று யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21:18 கீழே இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:22 அதில் நான் தேவாலயத்தை காணவில்லை, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். அப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயமாக காணப்படும் போது, தேவாலயமாக இயேசு கிறிஸ்து காணப்படும் போது தேவன் எங்க? ஆலயத்துக்குள்ள. தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணமும் சரீர பிரகாரமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள, ஆலயத்துக்கு உள்ள. அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க ஒரு கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை தொழுதாங்க. புதிய ஏற்பாட்டில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தொழ வேண்டும்.
அவரை தவிர தொழுகைக்கு வேறொரு தேவன் இல்லை. தெய்வத்துவம் முழுதும் தேவாலயத்துக்கு உள்ள. அப்போ இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். தேவனையும் ஆலயத்தையும் ரெண்டு பேர் ஆக்க கூடாது என்பதற்கு இவர்கள் சாட்சிகள். இயேசு கிறிஸ்து தேவாலயமாக இருக்கும்போது இவர் ரெண்டு பேர் அதற்கு சாட்சிகள். இப்போ பாருங்கள், ஆதி முதல் அந்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சகல காரியங்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் சாட்சிகள். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சாட்சியின் ஊழியத்தை நிறைவேற்ற வரும்போது இடரல் பண்ணுகிறவங்க கட்டாயம் இவங்களுக்கு உத்தரவு கொடுக்க வருவாங்க. என்ன செய்வாங்க? பெந்தெக்கோஸ்காரர்களும் வருவாங்க, எல்லா ஊழியக்காரர்களும் எழும்பி வருவாங்க. வருவங்களுக்கு எல்லாம் சாட்ட அடி கொடுத்து அவங்கள சரிப்படுத்திக்கிட்டு அவங்க சத்தியத்துக்கு சாட்சிகளாக இயேசு நிற்பாங்க. இயேசுவை உயர்த்தி மகிமைப்படுத்துவாங்க. அது இல்லாமல் இனி பெரம்பு இல்லாமல் யாரையும் திருத்த முடியாது. ஒரு ஆள்கிட்ட சொல்லி பார்க்குறோம், கடிந்து கொண்டு பார்க்குறோம், எவ்வளோ போராடி பார்க்குறோம், என்னாலும் சொன்னால் கேட்காத அக்கிரமம் பண்ணணுன்னா என்னைவோம் கம்பெடுத்து அடுத்து அடி விடும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்க ரெண்டு பேரும் பெரம்பாக ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ தேவாலயமும் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் சேர்ந்து தான் ஆலயம். ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய மனித சரீரம்தான் இயேசு. அப்போ யார் தேவன்? தேவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. நம்ம போல அவருக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் அவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் இருந்து தான் அவர் ஊழியத்தை தேவன் கிரியை செய்தார். புதிய ஏற்பாட்டில் நம்மை போல நம்மோட இருக்கிறதுக்கு அவர் தன்னுடைய மனித சரீரத்தை எடுத்து நம்மில் ஒருவரை போல் ஆனார். தேவன் நம்மை போல் ஆனார். அல்லேலூயா. நம்மோடு இருப்பதற்காக அப்படியானார், நமக்காக இரத்தம் சிந்துவதற்காக அப்படியானார். தேவனும் தேவாலயமும் ஒன்று, ஒரே நபர். அதில் நான் தேவாலயத்தை காணவில்லை. தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வெளிப்படுத்துறது 21, 22. ஆகவே தேவனாகிய கர்த்தரும் இயேசுவும் ஆலயமும் ஒரே நபர் என்பதற்கு இவங்க சாட்சிகள். இங்கே வரும்போது ரெண்டு மனுஷ பேர் வந்துட்டு, அப்போ ரெண்டு தூணுன்னு நின்னது ரெண்டு தூண் இல்லை, அது ரெண்டு நபர்கள் என்று நமக்கு இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. வலது பக்கம் நின்னதுக்கு என்ன பேர்? யாகின் என்றும், இடது பக்கம் உள்ளதுக்கு போவாஸ் என்றும் பெயரிடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ரெண்டு நபர்கள் என்பதற்கு இது உறுதியான சாட்சி. இன்னொரு குறிப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற முதல்லையே, இந்த கேருபீன்கள் ஆண்டவருடைய வாகனம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னை கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களாக வாகனத்தின் மாதிரியை கொடுத்து. பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியை கொடுத்து. கேருபீன்கள் என்னது? வாகனம். சங்கீதம் 18:10 படிங்க. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். போதும். கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். அப்போ கேருபீன் என்னது? ஆண்டவருக்கு வாகனம். மனிதனாக இருந்தபோது கழுதையை வாகனமாக எடுத்தார். கழுதைகளாகிய நம்ம அவருக்கு வாகனமாக அவர் தெரிஞ்செடுத்தார். அங்கே பழைய ஏற்பாட்டில் கேருபீன் அவருடைய வாகனம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் அந்த கேருபீன்களுக்கு மேலே தான் அதுகளுடைய தலைக்கு மேலே வச்சிரப்பிரகாசமான ஒரு மண்டலம். அந்த வச்சிரப்பிரகாசனமான மண்டலத்தின் மேதில் நீல ரத்தினம் போன்ற சாயலுடைய ஒரு சிங்காசனமும், அந்த சிங்காசனத்தில் அவர் ஒருவர் கர்த்தர் மகிமையின் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கேருபீன்கள் அவருடைய வாகனம். ஆகவே இந்த ரெண்டு கேருபீன், இயேசு எங்கே வந்தாலும் இந்த ரெண்டு கேருபீன்கள் வந்தாகணும்.
ஏன்னா அது அவருடைய வாகனம். அவரையும் அந்த கேருபீன்களையும் என்ன முடியாது, பிரிக்க முடியாது. தேவாலயம், இயேசு தேவாலயமாய் வரும்போது யாகின் போவாஸ் என்கிற 2 நபர்களாக நிற்கிறார்கள். அடுத்தது இயேசுவானவர் குத்து விளக்காய் விளங்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிற 2 ஒலிவ மரங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 11 14 வசனம் முடிய வாசிங்க. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு குத்து விளக்காக இங்கே காட்சி கொடுக்கிறார். சபைக்கு தலை யாரு? சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசியில் அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று நம்ம வாசிக்கிறோம். குத்து விளக்கு எதை காட்டுகிறது? சபையை காட்டுகிறது. குத்து விளக்கு சபையாக இருக்கும்போது சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து என்றால் குத்து விளக்கையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. ஆகவே தலையும் சரீரத்தையும் பிரிக்க முடியாது. ஆகவே தான் இயேசு குத்து விளக்காக அவர் வெளிப்படுவதை இங்கே காட்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. இயேசு குத்து விளக்காக இருக்கும்போது அதுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்தில் இருக்கிற 2 ஒலிவ மரங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறகு அது 2 அந்த ஒலிவ மரங்கள் 2 கிளைகளை விட்டு, ஒலிவ மரங்கள் கிளைகளை விட்டு, ஒலிவ மரத்துக்கு 2 கிளை. நான் தான் சும்மா அந்த படம் வரைஞ்சது, அதனால் அதுக்கு ஸ்டைல் ஒன்றும் கிடையாது, சும்மா இப்படி ஒன்று காட்டியிருக்கு, கிளை. ஸ்தோத்திரம். அது என்ன செய்து, ஒலிவ மரத்தின் 2 கிளைகள் குத்து விளக்கின் 2 பொற்குழாய் வழியாக தொங்கி. அப்போ இந்த கிளை பொற்குழாய்க்கு உள்ளே போயிட்டுன்னா கிளைய தெரியுமா? கிளைய தெரியுமா? ஒலிவ மரத்தின் கிளை குத்து விளக்குக்கு உள்ளே போயிட்டுன்னா, இந்த குத்து விளக்குக்கு கிளைக்கு உள்ளே போயிட்டுன்னா இந்த ஒலிவ மரத்தின் கிளை தெரியாது, குத்து விளக்கு தான் தெரியும். அப்போ 2 கிளைகள் 2 பொற்குழாய் வழியாய் தொங்கி பொன்னிறமான ஒலிவ எண்ணெயை தங்களிலிருந்து வடிய பண்ணுகின்றன. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு லேவியராம 25ஆம் அதிகாரம், குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24:2. குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. குத்து விளக்கு சபை என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசியிலையும் பல இடங்களில் நான் பார்க்குறோம். குத்து விளக்கு சபை. அப்போ குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கணுமானா பழைய ஏற்பாட்டில் குத்து விளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும். அதில் இடித்து பிழிஞ்ச தெளிவான ஒலிவ எண்ணெயை கொண்டு விட்டு விளக்கை கொளுத்தி வைப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் குத்து விளக்கு சபையாக இருக்கும்போது சபைக்கு ஒலிவ எண்ணெயை வடிய பண்ணுகிறவைகளாகிய இந்த ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அல்லேலூயா.
ஒலிவ மரங்களிலிருந்து 2 கிளை வெளிப்படுது. அந்த 2 கிளைகளும் குத்துவிளக்கின் 2 கிளைகள் வழியாக தொங்கி பொன்னிறமான ஒலிவ எண்ணெயை வடிய பண்ணி குத்துவிளக்கை எரிந்து பிரகாசிக்க வைக்கிறது. இதனுடைய அர்த்தம், சபை எரிந்து பிரகாசிப்பதற்கு முடிவு காலத்தில், கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகைக்கு முன்ன சபையை எரிந்து பிரகாசிக்க வைப்பதற்கு இந்த 2 சாட்சிகள் வருவார்கள். நம்ம பெந்தெகோஸ்து மக்களும் கேட்குறது, சாதா தூதர்கள் வருவாங்களா, தூதர்கள் மரிப்பார்களா என்ற கேள்வி கேட்டுக்கிட்டு அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு அழகான பதில் இருக்குது. யோவான் ஸ்நாபகனுக்குள்ள எலியாவின் ஆவி வந்து தங்கி எலியாவின் ஊழியத்தை யோவான் ஸ்நாபன் செய்தார். அதே போல் அந்த 2 தூதர்களுடைய கிளையாக வராங்க. தேவன் நேரம் வந்து மரிச்சாரா? இல்லை, கிளை எண்ணப்பட்ட தாசனாக வந்து தான் அவர் மரித்தார். ஆனால் வந்தவர் கர்த்தர் தான். 2ஆம் மனுஷன் வானலித்திலிருந்து வந்த கர்த்தர். ஏசாயா 4:2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். போதும். கர்த்தரின் கிளை எண்ணப்பட்ட தாசனை நான் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன். கிளை எண்ணப்பட்ட தாசன் வரப்பண்ணுவேன். அந்த கிளை இயேசு கிறிஸ்து தான். அப்போ கிளை எண்ணப்பட்ட கர்த்தரின் கிளையாய் வந்தவர் கர்த்தர் தான். 2ஆம் மனுஷன் கிளையாய் வந்தவர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ இவங்க 2 கிளை விட்டுன்னு சொன்னால் அவங்க தான் வாரது. அவங்க ஆவி தான் வந்து குத்துவிளக்கு சபைக்கு ஒலிவ எண்ணெய் வடிய பண்ணுகிறவைகள். அப்படின்னா பரிசுத்த ஆவி சம்பூர்ணமாக பொழியும் சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 2 ஒலிவ மரங்களாக 2 தீர்க்கதரிசிகளும் நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவி சம்பூர்ணமாய் அவர்கள் மூலமாய் பொழிந்தருளப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேது பிரசங்கித்ததை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அப்பமே அப்படின்னா இந்த கடைசி நாட்களில் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்க நிற்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் இறங்கி சபையை உயிர்ப்பிப்பார், சபைக்கு உயிர்மீழ்ச்சியை தருவார். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நம்ம வருகையில் போக முடியுமா? குறைவுகள் உண்டா? குற்றங்கள் உண்டா? தவறுகள் உண்டா? மீறுதல்கள் உண்டா? உண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுள்ள குறைவுகளை, குற்றங்களை, தவறுதலை, மீறுதலை கண்டுபிடிச்சு நம்ம சுத்திகரித்து கொள்ளணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஜென்ம சுபாவங்கள் அழிஞ்சுதான் அழியணும். அல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, ஆமாம், மீறுதலை முதல்ல மன்னிக்கிறாரு, அதுக்கு பிறகு அவர் மகிமையினால் மூடுகிறார். மகிமையினால் அவர் பரிசுத்த ஆவியின் சம்பூர்ண நிறைவினால் நம்முடைய ஜென்ம சுபாவம், அந்த சுபாவம் இருக்கிறது ஒன்றும் இல்லாதது போல அவர் மூடி போடுவார். அவர் மூடி மகிமை ஆதாமை விட்டு ஏவாளை விட்டு மாறின உடனே அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று கண்டார்கள். அவர்கள் முதல்ல நிர்வாணிகளாக இருந்தும் நிர்வாணிகள் என்று அறியப்படவில்லை. காரணம் மகிமை அவர்களை மூடி இருந்தது. நாம் என்னைக்குமே உரசி பார்த்தா மனுஷர் தான், ஆனால் தேவ மகிமை நம்மை என்ன செய்கிறது? மூடுகிறது. அவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, பாவம் மூடப்பட்டதோ அவன் ஆக்குவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவானவர் குத்துவிளக்காய் நிற்கும்போது 2 ஒலிவ மரங்கள், சபைக்காகத்தான் 2 தீர்க்கதரிசிகள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 2 தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு பெந்தெகோஸ்து சபைகள் சொல்லுவதெல்லாம் தப்பு.
தப்புன்னா தப்புக்கு மேலே தப்பு. அல்லேலூயா. அதை எல்லா விதத்திலும் நிரூபிக்கலாம். அடுத்தது, இயேசுவானவர் மனிதனாய் நின்னபோது, அவர் மனிதனாய் நின்னபோது யாக்கோவும் யோவானும் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நாம் இங்கே உமக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு மனிதனாய் நின்றபோது 2 மனிதர்கள் இயேசுவுக்கு வலது பக்கமும் இடது பக்கம் நிற்க கேட்டாங்க. அவங்களுக்கு தான் புவனர்கேஸ் என்கிற பெயரை ஆண்டவர் போட்டார். இடிமுழக்க புத்திரர் என்கிற பெயரை போட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2 மனிதர்கள் தான் வந்து கடைசியில் என்ன வாங்க, இயேசு மனிதராக நிற்கும்போது அவர் 2 பேரும் மனிதராக நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு பட்டயமாக வெளிப்படும் போது 2 கேருபீன்களாக நிற்கிறாங்க. இயேசுவானவர் கிருபாசனமாக வெளிப்படும் போது அவங்க 2 கேருபீன்களாக நிற்கிறாங்க. ஆண்டவர் ஆலயமாக நிற்கும்போது ஆலயத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 தூண்களாக சாட்சியாக நிற்கிறாங்க. இயேசுவானவர் குத்து விளக்காக வரும்போது வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிற 2 ஒலிவ மரங்களாக நிற்கிறாங்க. இயேசுவானவர் மனிதனாக நிற்கும்போது அவர் 2 மனிதராய் சாட்சியாக நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு எங்கே வந்தாலும் அவங்க 2 பேர் எப்பவும் கூட உண்டு. நமக்கு 2 தூதர்கள் எப்பவும், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு மினிமம் 2 தூதர்கள் எப்போதும் நமக்கு என்ன உண்டு? சந்தோஷம்தானா? வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆகவே தூதர்கள் ஏந்துவாங்க இடராதபடி. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணால் உறங்கினா தூதர்கள் பார்த்துட்டு நிற்பாங்க. தூதர்கள் என்னைவாங்க, இடர்கள் வரும்போது தூதர்கள் பார்த்துட்டு நிற்பாங்க. தூதர்கள் பார்த்துட்டு நிற்பாங்களோ உதவி செய்வாங்களோ அது எனக்கு தெரியுதில்லை. நம்ம ஜெபம் பண்ணாமல் உறங்கணும்னா தூங்கணும்னா இடர்கள் வரும். இடர்கள் என்னையும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம குறைகளை உணரணும். நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஜெபிக்க கிருபைதாரக்காக அதுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. பிறகு பாருங்க, இயேசுவானவர் கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல் அவர் சொன்னார், என்ன கள்ளனை பிடிக்க வாரது போல் நீங்கள் பட்டயத்தோடும் தடியோடும் பந்தத்தோடும் வந்தீங்கன்னு சொன்னார். அப்போ கள்ளனை பிடிக்க வந்தது போல் இயேசுவை பிடிக்க வந்தாங்க. கள்ளனாக அவரை கள்ளன்னு இது பண்ணி ஆக்கி குற்றப்படுத்தி 2 கள்ளருக்கு நடுவில் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 கள்ளன்மார் அறையப்பட்டாங்க, சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதுக்கு சாட்சி இயேசு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல் ஆக்கப்பட்டார் என்கிறதுக்கு 2 பேரும் சாட்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அது யோவான் 19:18 இருக்கிறது. இயேசு கல்லறையில் இருந்தபோது யோவான் 20:12 இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். ஆமாம், கிருபாசனத்துக்கு மேலே கேருபீன்கள் எங்கே இருக்கணும்? 2 வாரத்துலையும் இருக்கணும். கால் மாட்டிலையும் இருக்கணும், தலைமாட்டிலையும் இருக்கணும். தங்கள் செட்டைகளால் உடன்படி கிருபாசனத்தை மூடுகிறது. அவரை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறவங்க தான் அவங்க 2 பேர். தலைக்கு மாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் சொன்னாங்க, மகதலேனா மரியாளும் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள்,
என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா. போதும். இயேசு கிறிஸ்து மரித்தபோது இயேசு மரித்தார் என்பதற்கு இவர்கள் சாட்சி. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் சாட்சி வேணும். இன்னைக்கு உலகத்தில் ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க, இயேசு சிலுவையில் அறையவும் இல்லை, அவர் மரிக்கவும் இல்லை. வேற ஒருத்தனை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இயேசு மரித்தார் என்று சொல்கிறாங்க, அது நடக்கலை என்று சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்தார் என்பதற்கு இவங்க சாட்சி, கல்லறை சாட்சி. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் மரித்ததும் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி. இங்கே அப்போஸ்தலர் 1:10-11. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறும்போது, பரமேறும்போது அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 தூதர்கள். அல்லேலூயா. அவங்க அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு வருகிறார் என்பதற்கு அவர் 2 பேரும் சாட்சிகள். இயேசு வருகிறார் என்பதற்கு அவர் 2 பேரும் சாட்சி. எப்படி எழுந்தருளி போனார், அப்படியே அவர் மறுபடியும் திரும்ப வருவார். அல்லேலூயா. திரும்ப வருவார் என்கிற சாட்சியை சொன்னவங்க கடைசி செய்தியாளர்களாக 2 சாட்சிகளாக வந்து நிற்கிறாங்க. அவர்கள் 2 பேர் 2 சாட்சி. அப்போ 2 மனிதர்கள் வந்து, தூதர்கள் மனிதர்களாக வர முடியுமா? கேருபீன்கள் வர முடியுமா? கர்த்தருக்கு வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். மத்தேயு 13 அதிகாரத்திலேயும் ஆண்டவர் இயேசு அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் என்று சொன்னார். இப்போ தேவ தூதர்கள் அறுவடையின் ஊழியத்தில் வந்து நிற்க முடியுமா? அல்லேலூயா. இப்போ பட்டயத்தோடு வந்து நிற்கிறாங்க. தொடக்கம் இது, அது பட்டயத்தோடு வந்து நிற்கிறாங்க. மனம் திரும்பாதவங்க எல்லாம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாய்க்குவாங்க. எல்லாரும் இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க என்கிறது தான் செய்தி. இயேசுவை எல்லாரும் என்ன செய்யுங்க? அண்டிக் கொள்ளாத எல்லாருக்கும் பட்டயம்தான், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு தான். நம்ம வெளிப்படுத்தல் 14 வேறு இதில் பார்க்குறோம் இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து 16 அதிகாரம் 1-2 வசனம் படிங்க, 1-2 வசனம் படிங்க. 16 1-2. உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. பொல்லாத கொடிய புண்ணு கேன்சர். கேன்சர், ஒரு நபருக்கு கேன்சர் வந்துட்டுன்னு சொன்னா உடனே அவங்க தளர்ந்துடுறாங்க. அவங்க என்னறாங்க? இனி எனக்கு சாவு தான், இனி எனக்கு கேடு தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டு
மிருகத்தின் முத்திரையை தரித்து 666 தரிக்கிறவங்க யாவருக்கும் பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. இப்போ பொல்லாத கொடிய புண்ணுன்னா அதுதான் கேன்சர். அல்லேலூயா. பொல்லாத கொடிய புண்ணு கேன்சர். கர்த்தருடைய நாமத்துக்கு அவர்களுக்கு இரவும் பகலும் என்ன செய்யாது? இளைப்பாறுதல் இராது. அல்லேலூயா. இரவும் பகலும் நிம்மதி இருக்கா? நான் கேன்சர் கேஸுகளை பார்த்துருக்கேன். கேன்சர் கேஸுகளுக்கு நான் நர்சிங் கேர் கொடுத்துருக்கேன். நாக்கில் கேன்சர் வந்து இந்த 1-2 கேஸு ராத்திரி எல்லாம் கம்ப்ளீட்டாக உறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு உறக்கமே வராது. கண்ணை புத்து உறங்கவே முடியாது. கன்னத்துலேருந்து புழு வந்து விழும். வால் உள்ள புழு கன்னத்தில் இருந்து எலும்புக்குள்ளே இருந்து பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிற்று. அதனால் அவர்களுக்கு இரவும் போயாலும் என்ன இராது. அப்போ குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கிவார். இவருடைய செய்தி அந்த செய்தி தான், காட்டமான செய்தி தான். தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்துட்டு திறந்து, இல்லைன்னா அடி. மனம் திரும்பு, இல்லைன்னா கேடு தான். கர்த்தருக்கு மனம் திரும்பாததை வச்சென்னத்துக்கு? மனம் திரும்பாதவங்களை பூமியில் வச்சென்னத்துக்கு? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பின் ஊழியத்தில் தான் அவங்கள நிறுத்த போகிறார். ஆண்டவருக்கு இரக்கம் பெற்றவங்க தான் செவி கொடுப்பாங்க. இரக்கம் பெற்றவங்க தான் என்னைவாங்க? செவி கொடுப்பாங்க. மற்றவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியின் குடிகளை சகல வித வாதைகளாலும் வாதிக்க அவர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. சகல வித வாதைகளால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவங்க புறஜாதியிலே இருந்தே தோன்றுவாங்க. ஆனால் அவங்க ஊழியம் முடியது யூதரிடத்தில் போய் முடியும். ரோமர் 11:26 படிங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி இவருடைய ஊழியம் வரும்போது யூதர்கள் எல்லாரும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, நாம் இதோடு நிறுத்திவிட்டு வருகிற 2 பேர் யார் என்பதை பார்ப்போம். வருகிற 2 பேர் யார்? அவங்க வந்தாங்க, கட்டாயம் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த செய்தியில் யார் வருகிறார் என்பதை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 12:1. ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அக்காலத்தில் தன் ஜனத்தின் புத்திரருக்கா, உன் ஜனத்தின் புத்திரருக்கா நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். ஹல்லேலூயா. யூதர் 3 பேரை எதிர்பார்க்கிறார்கள். யூதர் 3 பேரை எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று எலியா, இன்னொன்று கிறிஸ்து, இன்னொன்று தீர்க்கதரிசியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:25. அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
யூதர்களுடைய எதிர்பார்ப்பில் 3 பேர் இருக்காங்க. ஒன்று கிறிஸ்து, ரெண்டாவது எலியா, மூன்றாவது தீர்க்கதரிசியானவர். இந்த 3 பேரில் 2 வந்தாச்சு. கிறிஸ்துவும் வந்தாச்சு, எலியாவும் வந்தாச்சு. கிறிஸ்துவும் வந்தாச்சு, எலியாவும் வந்தாச்சு. இனி வர வேண்டியது யாரு? தீர்க்கதரிசியானவர். அப்போ கிறிஸ்துவும் எலியாவும் வந்தபோது யூதர்கள் அவரை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. இனி தீர்க்கதரிசியானவர் வரும்போது அவர்கள் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தீர்க்கதரிசியானவர்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த மிகாவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மிகாவேல் 12ஆம் அதிகாரம் 1 வர்ற இந்த மிகாவேல் தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5 வருகிற ஆண் பிள்ளை. சகல ஜாதிகளையும் ஆண் பிள்ளை படிங்க. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயான போதும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குறிப்பை ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இணைச்சி விடுறேன். படிக்கிறவங்க தியானிக்கிறவங்க அதுக்கு முழுமையான ரகசியம் என்னன்னு பிறகு தியானிக்கும் போது அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆகவே யூதர்கள் எதிர்பார்த்த 3 பேரில் ஒரு ஆள் தீர்க்கதரிசியானவர். நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல. அப்படியானால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு கேட்டார். கிறிஸ்துவும் வந்துட்டார், எலியாவும் வந்தாச்சு. இனி வர வேண்டியது தீர்க்கதரிசியானவர். தீர்க்கதரிசி அவங்க நம்புகிறவங்க. தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அப்போ யூதருடைய கொடியில் அவங்க போட்டிருக்க என்னது? ஸ்டாரை போட்டிருக்காங்க, நட்சத்திரம். அதை தீர்க்கதரிசியை காண்பிக்கிறது. தீர்க்கதரிசியை நம்பினா என்ன உண்டாகும்? வெற்றி உண்டாகும். தங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக அந்த ஸ்டாரை போட்டிருக்காங்க. அப்போ தீர்க்கதரிசியாக தன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். எங்கே எழும்புவான்? யாதொரு ஜாதியான் தோன்றும் முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படும் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. மிகாவேல் எழும்புவான். எப்போ எழும்புவான்? யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அந்த காலத்தில் மிகாவேல் எழும்புவான். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இயேசு இதைத்தான் சொன்னார். அல்லேலூயா. இந்த காரியத்தை அவர் சொன்ன பின்பு தான் கடைசியில் வலுவாய் துவனிக்கு எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று மத்தேயு 24:31 சொன்னார். ஆகவே மிகாவேல் எழும்பணும். எதுக்காக எழும்பணும்? எங்கே எழும்பணும்? மிகாவேல் எழும்பி என்ன செய்வான்? கர்த்தருடைய நாமத்துக்கு உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதி ஆகிய மிகாவேல். தானியேல் உபவாசித்து ஜபித்த போது 21 நாள் மட்டும் பெர்சியாவின் அதிபதி வந்து நின்னான், தடை செய்துட்டு. மிகாவேல் வந்த உடனே தடை நீங்கிச்சு. பெர்சியாவின் அதிபதி போனான். செய்தி தானியேலுக்கு வந்து எட்டினது. 10ஆம் அதிகாரம் கடைசி சொன்ன தானியேல் 10 கடைசி. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை.
என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. மிகாவேலை தவிர அவர்களுக்கு விரோதமாய் ஜெயங்கொள்வதற்கு வேறு ஒருவரும். இப்போ மிகாவேல் தான் ஜெயிக்கியது. அல்லேலூயா. மிகாவேலும் கபிரியேலும் தேவ ஜனத்துக்காக நிற்கிறாங்க. அல்லேலூயா. கபிரியேல் நிற்கும்போது எதிரிகள் பலம் கொண்டு நிற்கிறாங்க. மிகாவேல் வந்த உடனே தேவ ஜனத்துக்கு ஜெயம் வருது. எதிரி மாறுகிறான், எதிரி மாறுகிறான். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:16 படியுங்கள். 1 தெசலோனிக்கர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகையோடு ஒட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் முன்ன மிகாவேலுடைய சத்தம் கேட்கணும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். பிரதான தூதனுடைய சத்தம் என்று சொன்னால் பிரதான தூதனுடைய செய்தி. வனாந்திரத்தில் கூப்பிடுறனுடைய சத்தம் என்று சொன்னால் யோவான் ஸ்நாபகனுடைய செய்தி. வனாந்திரத்தில் கூப்பிடுறவன் யோவான் ஸ்நாபன் தானே. வனாந்திரத்தில் கூப்பிடுறனுடைய சத்தம் என்று சொன்னால் யோவான் ஸ்நாபகனுடைய செய்தி. பிரதான தூதனுடைய சத்தம் என்று சொன்னால் பிரதான தூதன் மிகாவேலுடைய செய்தி. நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். பாருங்க, யாதொரு ஜாதியான் தோன்றும் போல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இதுதான் நடுராத்திரி. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும்னு இயேசு சொன்னார். அதுதான் நடுராத்திரி. ஆனால் நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அதுதான் மிகாவேலுடைய சத்தம். அதுதான் மிகாவேலுடைய சத்தம். சத்தம் என்றால் செய்தி. புறப்படுங்கள் என்கிற சத்தம். யோவான் ஸ்நாபகனுடைய சத்தத்துக்கு பிறகு இன்னொரு சத்தம் உண்டு. ஏசாயா 40:6 படிங்க, 5 படிங்க. ஏசாயா 40:5 படிங்க, பிறகு 6 படிங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தம் உண்டாயிற்று. யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன்? அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும். மாம்சம் எல்லாம் புல்ல போல இருக்குது. அநியாயமா சொத்து சேர்க்காத, அநியாயமா அடுத்தவனை ஏமாத்தாத, வஞ்சிக்காத, வெறும் உலகம் உலகம்னு சொல்லி மாம்சத்துக்குரியவர்களுக்காக பாடுபடாத. நீ ஆண்டவருக்கு தேடு, ஆண்டவருக்கு பயப்படு. அல்லேலூயா. பின் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். பணமும் ஒளியும், பராக்கிரமும் ஒளியும், அழகும் ஒளியும், எல்லாம் ஒளியும். அவைகளுக்கு சகாப்தமே ஒளியும். அப்போ அடுத்த செய்தி மிகாவேலின் செய்தி. திருந்துங்க, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். வெளிச்சத்தில் நடக்க வாங்க. இருட்டில் ஒளிச்சு அநியாயமும் அக்கிரமும் பாவமும் துன்மார்க்கமும் செய்துட்டு உலகத்தில் ஜாலியாக இருப்போன்னு நினைக்காதீங்க என்கிறதான் செய்தி.
தங்களுக்கு சௌக்கியமும் சமாதானம் வரும் என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை திடீர்னு உண்டாகிறது போல அழிவு சடுதி அவர்கள் மேல் வரும். ஒருவரும் தப்பி போவதில்லை. அதனால் எல்லாம் திருந்துங்க, வெளிச்சத்தில் வாங்க, இயேசுகிட்ட வாங்க. இயேசு தவிர வேறொரு தெய்வம் இல்லை, இயேசுகிட்ட வாங்க என்பதுதான் அந்த செய்தி, அழைப்பு. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆவி அவன்மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அடுத்த சத்தம், தேவனுடைய வார்த்தையில் வாங்க. கட்டுக்கதைகளை எல்லாம் விட்டுட்டு எதில் வாங்க? வேதவசனம் என்ன சொல்லுதோ அதில் வாங்க. ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். கட்டுக்கதைகளை எல்லாம் பூச்சி துரெடுத்துறீங்க, தவறான உபதேசங்களை எல்லாம் பூச்சி கிழிச்சு துரெடுத்துறீங்க. பைபிள் சொல்லுகிற சத்திய உபதேசத்துக்கு என்னைங்க, திரும்பி வாருங்க. அது என் கடைசி செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒன்றும் நிற்காது. மனுஷனை கெட்டு பிடி ஒன்றும் நிற்காது. கொரோனாயை ஒழிச்சு கட்டிடலான்னு சொல்லும்போது அடுத்த அலையா வருது, கடலில் இருந்த அலை வர்றது மாதிரி. ஒன்று வருது, சின்னது வருது, அடுத்தது அதோட பெரிய அலை வருதுன்னு இல்லாங்க, அடுத்த மூணாவது அலை வருதுன்னு இல்லை. கோழி காய்ச்சல், பன்னி காய்ச்சல், எலி காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல்னு வந்து இப்போ கொரோனா வந்ததில் ஒரு அலை, ரெண்டு அலை, இப்போ 3 அலைன்னு சொன்னாங்க. எப்படியோ ஆண்டவருக்கு பிச்சையினால் ஏதோ கொஞ்சம் நம்ம அழியாமல் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தால் சோதம் குமாராவை என்னைய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுற தேவ பிள்ளைகளை பார்த்து தான் உலகம் இருக்குது, இந்தியா இருக்குது. யார் ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளால் தான் இந்தியா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அவர் தண்டிக்கிறவராக இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு தயவிருத்துகிற தேவனாக இருக்கிறதுனால நம்ம தவறுகளுக்கு தக்கதாக அவர் நம்மை தண்டியாமல் மிகுந்த கிருபையினால் நம்மை மன்னித்து நமக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அல்லேலூயா. உலகமெங்கே இருந்து ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் மித்தம்தான் உலகம் என்ன இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே மிக வேல காலத்தில் எழும்புவான். 12 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். விழித்து எழுந்திருப்பார்கள். இது விழித்தெழும்புறது, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதில்லை, இது விழித்தெழும்புறது. இந்த செய்தியில் விழித்தெழும்புவாங்க. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் வந்தோடனே எல்லாரும் விழித்தெழும்புனாங்க. புத்தி உள்ள கன்னியர்களும் விழித்தெழும்புனாங்க, புத்தி இல்லாத கன்னியர்களும் விழித்தெழும்புனாங்க. அதுபோல் எல்லாரும் விழித்தெழும்புவாங்க. சிலர் நித்திய ஜீவனுக்காக விழித்தெழும்புவாங்க. இப்போ சிலர் என்ன, எங்கள் ஜாதி, எங்கள் கட்சி, எனக்கு ஜனம், இப்படிப்பட்ட விழிப்பு வந்துடும் கடைசி காலகட்டத்தில். அப்போ வெறி கொள்ளுவாங்க. என்னைவாங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், தகப்பன் மகனுக்கு விரோதமாய், மகன் தகப்பனுக்கு விரோதமாய், தாய் மகளுக்கு விரோதமாய், மகள் தாய்க்கு விரோதமாய், மருமகள் மாமிக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்புவாங்க, விழித்தெழும்புவாங்க சண்டை போடுறதுக்கு. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. இந்த விழித்தெழும்புவார்கள் என்று சொல்லுவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அல்ல. சிலர் வியாக்கியானிக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதல்னு வியாக்கியானிக்கிறாங்க. இல்லை, இது செய்தி அவங்கள விழித்தெழ வைக்குது. சிலர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக விழித்தெழுகிறவங்க இணைவாங்க. தங்களை தாழ்த்தி தங்கள் குறைகளை அறிக்கையிட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்காக விழித்தெழும்புவாங்க. ஆனால் சிலர் கூட்டத்தார் என்னவாங்க, இவன் இப்படி பேசி போட்டானே, இவனை விடப்படாது, இயேசுவை விடப்படாதுன்னு வேதபாரன் பரிசேரும் விழித்தெழும்புனாங்க இல்லையா? அல்லேலூயா. இவரை என்னப்படாது, உயிரோட வைக்க
கூடாது. அதுக்கு அவரை எப்படி மாட்ட வைக்கலாம் என்னே விழித்தெழும்பி சுற்றிட்டு நடந்தாங்க. அதுபோல் ஒரு கூட்டம் எழும்பும், 2 கூட்டம் விழித்தெழும்புவார்கள். அடுத்த வசனம், ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த செய்திக்கு பிறகு செய்தியில விழித்தெழும்புகிற ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிப்பாங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவங்க நட்சத்திரத்தை போல என்னைவாங்க பிரகாசிப்பாங்க. அல்லேலூயா. மற்றவங்க சரி, அடுத்த வசனம் படிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து, முடிவு காலம் மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் முடிவு காலம், முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை என்ன செய், புதை பொருளாக வைத்து வைத்து. அதுதான் முத்திர புஸ்தகம். கிளப்படிங்க. இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கு ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். அறிவு பெருகி போன ஒரு காலம், உச்ச கட்டத்தில் அறிவு பெருகி போயிருக்கிற காலம், எல்லாரும் ஆராய்ச்சிகளில் இறங்குகிற காலம். இந்த புஸ்தகத்தை நீ என்ன செய், முத்திரை போட்டு வை. ஏது மிகாவேல் எழும்புவதும் கபிரியலும் அதோட கூட எழும்புவதும், கர்த்தருக்கு கபிரியலும் கூட எழும்புறாருன்னு என்கிறது 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஹல்லேலூயா. அவங்க எழும்புவது 2 சாட்சிகளுடைய இதுதான் அந்த புஸ்தகம். 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. சத்திய எழுத்தில் கண்டிருக்கிறத நான் உனக்கு என்ன செய்வேன், தெரிவிப்பேன். சத்திய எழுத்தில் என்ன எழுதியிருக்கு, மிகாவேல் எழும்புவான். மிகாவேல் எழும்பி வரும்போது கிரேக்க தேச அதிபதி, கிரேக்கர் எதை தேடுறாங்க, ஞானத்தை தேடுறாங்க. உலகம் இது ஞானம் இருக்கா, ஒருவன் சிலுவையில் மரிச்சானா அதனால் பாவம் மன்னிக்கப்படும், இது என்னடா பைத்தியம் இன்னும் உலகம் சொல்லுது. உலகத்தில் ஒரு கூட்டம் சொல்லுது, அறிவு பெருத்து போச்சு. காய்ச்சல் வந்தால் டாக்டரை பார்க்கணும், காய்ச்சல் வந்தால் ஏசு குணாக்காரன்னு வச்சுக்கிட்டு இருந்தா பைத்தியம் இல்லையா, பிணியாளிக்கு வைத்தியம்தான் தேவை. அப்போ இது என்ன ஒரு பைத்தியக்கார கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. யூதர் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதருக்கு சிலுவையில் உபதேசம் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்குது. அப்போ கிரேக்கருக்கு சுவிசேஷம் பைத்தியமாய் தெரிகிற காலத்தில் சுவிசேஷம் பிசாசு கிரேக்க தேச அதிபதியாக கல்வி உச்சக்கட்ட கல்வியும் கொடுத்து கல்வி வழியாக அல்லேலூயா தண்ணீர் திராட்சரசமாக மாறுமா இன்னைக்கு மாற்றி பாருங்கன்னு வந்து சொல்ல வருவாங்க. ஆண்டவர் செய்ய நினைச்சாருன்னா செய்ய வைப்பார். அவரை ஜோதி கேட்கணுன்னு வந்தாச்சுன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். கர்த்தருக்கு மாறுமா, அது அப்படி நடக்குமா, கன்னியை கற்பதியாக இருக்குமாறுன்னு பெறுவாள்னு சொல்லியிருக்கு, எங்கேயாவது நடக்குமா, விஞ்ஞானத்துக்கு ஒத்து வருமா, விஞ்ஞானத்துக்கு அறிவுக்கு ஒத்து வருமா? அப்போ அறிவுக்கு ஒத்து வருமானு பார்த்து நிற்கிற கூட்டம் தான் கடைசி கூட்டம். அதான் கிரேக்க தேச அதிபதி அறிவியல் வழியாக அறிவு வழியாக வந்து உச்சக்கட்டத்துக்கு போவான். அல்லேலூயா. அப்படி வர்ற காலத்தில் மனிதகுமாரன் வரும்போது விசுவாசத்தை அவன் விசுவாசம் போயிடும். பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் மனம் போல உள்ள விசுவாசம் மனம் போல உள்ள நடத்தையுமா இருக்கும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிற்க மாட்டாங்க. இப்படி யாதொரு ஜாதியான் தோன்றும் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஒரு ஆபத்து காலம் வரும்.
கிரேக்க தேசாதிபதி வருவான். அவங்க 666 வருவன் தேவன் இல்லைன்னு தானே சொல்லுவான். தன்னையே தேவனை ஒன்று காண்பிப்பான், அவனே உனக்கு சொல்லுவான், தேவன் எங்கே இருக்காருன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் வரும், உச்சக்கட்டத்துக்கு வரும். அல்லேலூயா. அந்த காலத்தில் நடு ராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்போ தேவ ஜனத்தின் வெற்றிக்காக, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். அல்லேலூயா. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஆமாம், கர்த்தருடைய ஆரவாரம் உள்ளது நியாய தீர்ப்பு. நான் ஏற்கனவே அதை பேசினேன் செய்தியில். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் எட்டும், பூமியின் கடையாந்தரம் மட்டும் ஆரவாரம். பிரதமர் வருகிறாருன்னா ஒரு ஆரவார துணி இருக்கும். என்ன ஆரவாரம்? கொடியெல்லாம் கட்சி கொடி பறக்கும், தோரணங்கள் எல்லாம் நிறைய கட்டப்பட்டிருக்கும், போலீஸ் ஜீப்பு அது இதெல்லாம் அங்கே அங்கே பறக்கும். சொல்லுங்க. பாதுகாப்புக்காக கொண்டு விட படைகள் எல்லாம் அங்கே இருக்கும். ரோடெல்லாம் சுத்திகரிச்சிருவாங்க. குண்டு குழிகள் கடந்தால் ஒரு நாள் நிரம்பாத குண்டெல்லாம் என்னையும் அன்னைக்கு நிரம்பிடும். பிரதமருக்கு அந்த குண்டலோடி போனால் அவருக்கு நொந்துடும். பாவப்பட்ட மக்கள் போனால் அவர்களுக்கு நோக்காது. ஆகவே அப்படியெல்லாம் நிறைய ஆயத்தங்களை பண்ணிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் கொடிகளெல்லாம் கட்டியிருக்கும். ஒரு பரபரப்பு. என்னன்னு கேட்டால் பிரதமர் வருகிறார் அல்லது ஜனாதிபதி வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்ம எல்லாவற்றுக்கும் மேலான பிரதமரும் ஜனாதிபதியுமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதற்குரிய தோரணம் ஒன்று, அறிவு பெருகி உச்சக்கட்டத்துக்கு போகும். அறிவு பெருகி மிகாவேல் எழும்புற அக்காலத்தில் அறிவு பெருகி போகும், அறிவு உச்சக்கட்டத்துக்கு போயிடும். அடுத்தது அணுக்குண்டெல்லாம் கண்டுபிடிச்சி ரெடியாகி மாறி மாறி தூக்கி மேலே மாறி மாறி போடுறதுக்கு ரெடியாக எல்லாம் ரெடி ஆகிடும். ஏசா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. எல்லாம் ரெடி ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? பால் காய்ச்சதுக்கு. எதுக்கு? பால் காய்க்கிறது. வீடு கட்டினா என்ன செய்யணும்? அணுக்குண்டெல்லாம் கண்டு தயாரித்து ரெடியாக்கி வச்சுருந்தா என்ன செய்யணும்? அதை பால் காய்ச்சணும். அதாக அழிவு சடுதி அவர்கள் மேல் வரும். தங்களுக்கு சௌக்கியமும் சமாதானம் வசதி இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பளம் இருக்குது, நல்லா இருக்குது, வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யுத்தம் தொடங்கிட்டுன்னு வைப்போம். யுத்தம் தொடங்கிட்டு உலக மகா யுத்தம் தொடங்கிட்டுன்னு வைங்க, என்ன தின்ன கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கஷ்டம்தான், எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அல்லேலூயா. கற்பவனி ஆனவளுக்கு வேதனை திடீர்னு உண்டாகிறது போல வேதனை அழிவு சடுதி அவர்கள் மேல் வரும். இது நடுராத்திரியின் விஷயம். அல்லேலூயா. மணவாளன் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்குரிய ஆரவாரத்துவனி ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் பூமியர்ச்சிகளும் ஆங்காங்கே உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆகவே நடுராத்திரி மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு வருகைக்கு முன்னையும் இருள், பின்னையும் இருள், பெரிய உத்தரம் உண்டாயிருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மீட்கத்தான் அந்த தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புகிறார். வலுவாய் துணிக்கு எக்கால சுத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார். இந்த ஊத்திரம் வரும் காலத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்பி போகல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அந்த நாட்கள்
தெரிந்து கொள்ளப்பட்டோன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை திராணிக்கு மிஞ்சி வேதனைக்கும் சோதனைக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அந்த நாட்கள் குறைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரதான தூதன் மிகாவேலுடைய செய்தி முன்ன வரும். அது அடுத்துதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அந்த செய்தி முடியும் போது இங்கே ஏறி வாருங்கள் என்கிற தேவனுடைய கால சத்தம் துணிக்கும். ஆமென். அல்லேலூயா. செய்தி முடியுது, ஆயத்தப்பட்ட ஜனங்கள்கிட்டங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். இங்கே ஏறி வாருங்கள் என்கிற சத்தம் அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அவர்கள் கண்ணிமை பொழுதில் அவங்க மர்வமாகி ஆண்டவருடைய வருகையில் பிரவேசிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வரப்போகிற 2 தீர்க்கதரிசிகள் மிகாவேலும் கௌரி. 2 சாட்சிகள்னு சொன்னால் நம்ம பைபிளில் 2 தூதர்களை தான் தேவனிடத்திலும் போகிறாங்க, நம்மகிட்டையும் வாராங்க. அது யார்? மிகாவேலும் கௌரி. சாட்சின்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட் பதிவாகுதுன்னா, ஒரு சொத்து டாக்குமெண்ட் பண்ணியாச்சுன்னா 2 சாட்சி வைக்கணும். சாட்சின்னா 2 பார்ட்டிக்கும் தெரிஞ்ச மனுஷராக இருக்கணும், அவங்க தான் சாட்சி. ஆனால் இங்கே சாட்சி அப்படி இல்லை. 100 ரூபா கொடுத்தா ஒரு சைன் போர்டுக்கு அங்கே 2 ஆள் இருக்கும். யாராவது 2 பேர் இதை போடுவாங்க. அது எழுதி கொடுத்தவரையும் தெரியாது, எழுதி வாங்கின ஆளையும் தெரியாது. 100 ரூபா கொடுத்தா அதாச்சு. இந்த இது கொடுக்க மாதிரி, லஞ்சம் கொடுத்தா காரியம் நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்குது உலகம். அதனால் அது குறைவுபட்ட உலகம், அதெல்லாம் எப்படி எல்லாமோ நடக்கும். ஆனால் பைபிள் படி 2 சாட்சி. இந்த 2 பேரும் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியோடு வருகிறவர்கள். ஆகவே இயேசுக்கு இந்த 2 சாட்சிகளுடைய ஊழியம் வரும்போது சகல இடர்களும் நீக்கப்படும், சகல துரோபதேசங்களும் நீக்கப்படும். இடல் செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீக்கிறோம். அந்த ஆவி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஓ தேவ ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா எல்லாம் சரியாக நடக்கும். பொய் சொல்ல துணிஞ்சது என்னன்னு கேட்கும் முன்ன விழுந்து செத்தான். பொய் சொல்லுவானா? அடுத்தது பொய் சொல்ல வருவாங்களா? அனனியாவும் சப்பீராலும் பொய் சொல்ல துணிஞ்சது என்னன்னு கேட்கும் முன்ன விழுந்து செத்தாங்களே. அப்போ சபைக்கு பொய் சொல்ல வருவாங்களா? வரும் முன்னே அங்கிருந்து ஆண்டவரே மன்னி 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 மன்னி, இது இப்படி ஒன்று வந்துட்டு மன்னிச்சிரும், மன்னிப்பு வாங்கி கண்ணீர் எல்லாம் அடித்து எல்லாம் ரெடியான பிறகு தான் வருவாங்க. இல்லைன்னா சிக்கல் உண்டாயிரும். அல்லேலூயா. ஆகவே கடைசி ஊழியம் மகிமையான ஊழியம். தேவனுடைய 2 சாட்சிகளும் அவருடைய சபைக்காக, சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக, சபையை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் அனுப்புகிற 2 சாட்சிகள். எல்லாத்தையும் குறித்து அவருக்கு சாட்சிகள், எல்லாம் அறிந்தவர்கள். அல்லேலூயா. பிசாசோடு தர்க்கிச்சது யாரு? ஆமாம், வலு சர்ப்பத்தோட சாத்தானோட தர்க்கிச்சு மோசைய சரீரம் உயிரோடு எழும்பக்கூடாதுன்னு இவன் போய் குறுக்க நிற்கும்போது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரான்னு சொல்லி அவனை அனுப்பி இது பண்ணவர் மிகாவேல். ஆகவே தேவ ஜனத்துக்காக நிற்கிற ஒரு 2 பேரை கர்த்தர் அனுப்புவார். ஆகவே நாம் அதுக்காக பின்மாரி மழை, அதில் நடக்கிறதா பின்மாரி மழை. சகல ஜாதிகளுக்கும், பாஷைக்காரருக்கு எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போகும். எல்லாரும் அந்த செய்தியை கேட்பார்கள், ஊழியத்தை விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்காத எல்லாத்துக்கும் அழிவு தான். விசுவாசிக்காத எல்லாருக்கும் வேதனைகள் தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிப்போம். 2 சாட்சிகளை குறித்த செய்தியை நாம் தியானித்தோம். இதுதான் உண்மையான சத்தியத்தின்படியான 2 சாட்சிகளை பற்றின வெளிச்சம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் காலத்தில் தான் அவங்க வருவாங்க, சபைக்காகத்தான் வருவாங்க, சபையில் தான் ஊழியம், குத்து வழக்கு கிளையாகத்தான் அவங்க வருவாங்க. கிருபாசனத்தில் வாரத்தில் தான் அவங்க, வாரத்தில்னா கடைசி கட்டத்திலேன்னு அர்த்தம், கிருபையின் காலத்தின் கடைசி கட்டத்திலேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கிருபையின் காலம் முடியும் முன்ன, கிருபையின் காலம் முடிவில் அவங்க 2 பேர் வருவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், பார்த்துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுடைய 2 சாட்சிகள், கடைசி நாட்களில் வெளிப்படுகிற 2 சாட்சிகள் யார் என்கிறதை குறித்ததான காரியங்களை நாங்கள் சுருக்கமாக சிந்தித்தோம். ஆண்டவரே அப்பா, சுருக்கமாக சிந்தித்தோம். இதிலிருந்து இன்னும் பெருக்கமாக எல்லாருக்கும் மனதிலாகத்தக்கதாக ஆண்டவர் யாவரோடும் பேசும். பின்மாறி ஊழியத்தை எங்களுக்கு தாரும், பின்மாறி மழையை தாரும். எசப்பா, உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் உள்ள குறைகளை மன்னித்து, எங்களை கழுவி, எங்களை சுத்தம் பண்ணி, எங்களை வெண்மையாக்கி உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளவு நேரம் நின்று உம்முடைய வார்த்தையை பேச அடியனை நேர் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகளை நேர் ஆசீர்வதியும். தவறான போதனையில் யாரும் நிற்கக்கூடாது, எல்லாரும் சரியான சத்தியத்தில் நின்று ஏசப்பாவை விசுவாசித்து ஏசப்பாவை பின்பற்ற கிருபை செய்யும். ஒரே தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரே மெய்யான தேவன் என்கிற வெளிச்சத்தில் எல்லாரும் நிற்க கிருபை செய்யும். இயேசு மணவாளனாக வரும்போது, நியாயாதிபதியாக வரும்போது, ராஜாவாய் வரும்போது, 3 மகிமையோடும் இயேசு கிறிஸ்து வரும்போது, அப்பா உம்மை மணவாட்டியாய் சந்திக்க தேவ பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.